எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயம். ராத்திரி பகலும் உழைச்சி சேத்துலயும் வயல்லையும் பாம்பு தேளு எல்லாம் பிரச்சனையிலையும் மத்தியிலையும் நமக்கு சோறு போடுகிற கடவுள். அப்படி அவ்வளவு சிரமப்பட்டு அந்த உணவை சோறு நெல்லை எடுத்து வந்தா இங்க அப்படியே அழுகி கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு உதாரணம். இதை நான் இங்க இருக்கின்ற பணியாளர்களிடம் நான் குறை சொல்ல போறது கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. ஆனால் அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இவங்க அப்படியே பீத்திக்கிறாங்க. நாங்கள் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம். ஒரு குவிண்டால்னா 100 கிலோமா. இப்ப இங்க வாங்குற மூட்டை 40 கிலோ. ஒரு மூட்டை 40 கிலோ. 2.5 மூட்டை 100 கிலோ. ஒரு குவிண்டால் கணக்கு தான் எடுத்துப்பாங்க நெல்லுக்கு. 2500 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு குவிண்டால்ல 2500 ரூபாயில இப்ப மத்திய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? 2369 ரூபாய் கொடுக்குது. ஒரு 100 கிலோக்கு ஒரு குவிண்டாலுக்கு மத்திய அரசு தான் காசு கொடுக்குது. எவ்வளவுனா ஒரு குவிண்டாலுக்கு 2369 ரூபாய் கொடுக்குது. மாநில அரசு திமுக அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? வெறும் 131 ரூபாய் தான் கொடுக்குது. திமுக அரசு இப்ப இந்த நெல்லை வாங்குறதெல்லாம் யாருக்காக வாங்குறாங்க தெரியுமா? மத்திய அரசுக்காக தான் வாங்குறாங்க. திமுக பாத்தீங்கன்னா இங்க மாநில அரசு ஏஜென்ட். இவங்க மத்திய அரசு சார்பில் நெல்லை கொள்முதல் செய்யறாங்க. அதுக்கு மத்திய அரசு தான் காசு கொடுக்குது. 2369 ரூபாய் கொடுக்குது 100 கிலோக்கு. அதுல மாநில அரசு திமுக அரசு இடையில என்ன பண்றாங்கன்னா ஊக்கத்தொகைன்னு சொல்றாங்க. ஊக்கத்தொகை எவ்வளவு தெரியாம கொடுக்குறாங்க? வெறும் 131 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே ஊக்கத்தொகை ஒரிசா மாநிலத்தில் 800 ரூபாய் கொடுக்குறாங்க. மத்திய அரசு 2369 ரூபாய்க்கு மேல 800 ரூபாய் ஒரிசா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் 500 ரூபாய் கூட கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெறும் 131 ரூபாய் கொடுத்துக்கிட்டு கை கட்டிக்கிறாங்க, பாராட்டிக்கிறாங்க. 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்து யார் கொடுத்த? உன்னுடைய பங்களிப்பு வெறும் 131 ரூபாய். மத்திய அரசு மீதி பங்களிப்பு. உனக்கு உண்மையிலே விவசாயிகள் மேல அக்கறை இருந்ததுன்னா ஒரிசா கவர்மெண்ட் 800 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல, அதே போன்று நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். 100 கிலோ ஊக்கத்தொகை கொடுத்திருந்தா உங்களை நாங்க மதிப்போம், மரியாதை கொடுப்போம், பாராட்டுவோம். ஆனா கஷ்டப்பட்டு விவசாயிகளுக்கு அந்த விளைச்சலுக்கு விலைய நிர்ணயித்து கூட அது தெரியாத, மதிப்பு தெரியாத ஒரு அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகளுடைய விரோதியாக திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் விவசாயிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 120 டன் 120 லட்சம் டன் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு. அதுல சாகுபடி செய்யப்படுகிறதுனா அது வாங்குறாங்க. அதுல தமிழ்நாடு அரசு இப்போ கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் 48 லட்சம் டன் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இது இதுக்கு முன்பு 45 லட்சம் டன் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. அது கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. அதுல நான் தப்பு சொல்லல. ஆனா 120 லட்சம் டன்னுல அரசு கொள்முதல் செய்யறது வாங்குறது வெறும் 48 லட்சம் டன் தான். மீதி 72 லட்சம் டன் விவசாயிகள் யார்கிட்ட கொடுக்கறாங்க? தனியார்கிட்ட கொடுக்கறாங்க. தனியார் இந்த ரேட்டு கொடுப்பாங்களா? இல்ல, கொடுக்க மாட்டாங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் குறைச்சில தான் வாங்குவாங்க தனியார். நீ வாங்க வேணும்னா கொடுத்துட்டு போ, இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தனியார்கிட்ட சொல்றாங்க. ஆக அரசாங்கம் என்ன செய்யணும்? இன்னைக்கு 48 லட்சம் டன்னை 80 லட்சம் டன்னா அரசு வாங்கணும். அப்பதான் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும். ரெண்டாவது, வாங்கறது பெருசு இல்ல, இதே போன்ற ஒரு கொள்முதல் நிலை எப்படி இந்த நிலையில இருக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3500 கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். அதுல 2200 கொள்முதல் நிலையங்கள் டெல்டால மட்டும்தான் இருக்கு. மீதி இருக்கிற 950 தான் மற்ற பகுதியில் இருக்கு. ஆனால் டெல்டாவில் கொள்முதல் நிலையங்கள் எப்படி எந்த நிலையில இருக்கு பாத்துங்க. எப்படி இருந்திருக்கணும்? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உணவு நம்ம கொடுக்குறீங்க, அதை பாதுகாப்புக்கு
துப்பு இல்லாத ஒரு அரசு இருக்கிறாங்க. இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு நிதி போட்டு பாதுகாக்கணும் இதெல்லாம். இன்னொன்னு, இது ஒரு நாளைக்கு இது போன்ற நிலையங்கள் ஒரு நாளைக்கு 40 டன்னு தான் இதுல கொள்முதல் செய்யறாங்க. 1000 மூட்டை 40 கிலோ மூட்டை, 1000 மூட்டை 40 டன்னு தான் இருக்குது. இதுல சாதாரணமா கிட்டத்தட்ட ஒரு 300-400 டன் கொள்முதல் செய்யும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கணும், ஷெட் இருக்கணும். ஷெட்டு பவர்ல இருந்து எல்லாமே இருக்கணும். அது இதெல்லாம் செய்ய நிச்சயமாக இவங்க திமுகவை நம்பாதீங்க, விவசாயிகள் நம்பாதீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரு. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறவங்க விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இங்க நான் அரசியல் பேச நினைச்சுக்காதீங்க. ஆனா உங்களுக்கு நான் சொல்லணும், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நானு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இங்க.